தர்பூசணியில ரசாயனம் இருக்குன்னு விவசாயிகளோட பொழப்புல மண்ணெளி போட தெரிஞ்ச உங்களுக்கு கொக்கோ கோலா பெப்சி மாதிரியான கார்பரேட் கம்பெனிங்க மேல உங்களால கேஸ் போட முடியுமா? அதனால எவ்வளவு விளைவு இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிடுறேன். இப்போ நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்றோம்ல, புரோட்டா, இந்த கிரில்லு, லட்டு எல்லாத்துலயுமே ரசாயனம் இருக்கு. ரசாயனம் இல்லாத பொருள்னு எடுத்து பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. அப்படி நம்ம தெரிஞ்ச விஷயத்தே ரசாயனம் இருக்குன்னு தெரிஞ்சு நிறைய விஷயங்கள் சாப்பிட்றோம். அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ணாம தர்பூசணின்றது வெயில் காலத்துல வரக்கூடியது. ஒரு விவசாயி அதை 4 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை வர வச்சு 40,000 ரூபா தான் எடுக்கிறான். இந்த காலகட்டத்தில் போய் அவங்களுக்கு தர்பூசணி மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி அதில் ரசாயனம் இருக்கு, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதின்னு சொல்றது எந்த வகையில லாஜிக்கா இருக்கும்? பெப்சி அழகா பிராண்ட் பண்ணி ஒரு பாட்டில கொடுக்குறான், அது பின்னாடி என்னென்ன இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதனால நம்ம உடம்புக்கு என்ன பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பிஸ்கட் சாப்பிட்றோம், அதுல எவ்வளவு மைதா கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு சுகர் கண்டென்ட் இருக்கு, அதனால நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் விட்டுட்டு தர்பூசணி அதுல அந்த ரசாயனத்தினால பாதிப்பு இருக்கு ஆனா இல்ல, ஆனா இப்ப வர தர்பூசணி எந்த இதுவுமே கிடையாது. அவங்க ப்ரூவ் பண்ணி சொல்றாங்க. அந்த எப்படி அதுல ரசாயனம் கலந்துருக்குன்னு சொல்ற அந்த அதிகாரிகளும் அதை சொல்லக்கூடிய மக்களும் டைரக்டா போய் இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனியில போய் உங்களால இந்த இதுல இவ்வளவு இது இருக்கு, எதுக்கு இப்படி உருவாக்குறீங்க, இது மக்களுக்கு கெடுதின்னு உங்களால கேட்க முடியுமா? உங்களால முடியாதுல. உங்களுக்கு அதிகாரம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதை ஏழை மக்கள்கிட்ட காட்டாதீங்க. அதை தவிர்த்து பெரிய பெரிய கார்பரேட் இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் காட்டுங்க. என்ன இதெல்லாம், என்ன யாருதான் அப்ப இதெல்லாம் எப்படி கேட்கறது?